ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலே மழை நல்லா ஜோன்னு போச்சு. கிளைமேட் செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் மழை நின்னோடனே போய் ஒரு கோலம் போட்டு மேலே வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பிளான்னா வீடெல்லாம் கூட்டி எடுத்தாச்சு. கிச்சனெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அரிசியெல்லாம் ஊற போட்டதெல்லாம் ஊற போட்டாச்சுங்க. ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா, அதனால் இன்றைக்கி பாவக்காய் ஒன்று இருந்தது. சரி அதை பொரியல் பண்ணி, நாளைக்கு ஃப்ரைடே பாவக்காய் செய்யக்கூடாது, கசப்பான எந்த ஐட்டமும். சரி பாவக்காய் எப்பவுமே வெட்டினதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு வடச்சட்டியில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் அதெல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளியும் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. நல்லா ஃப்ரை ஆயிரும். ஃப்ரை ஆகிற டைமில் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் வச்சு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார், நேற்று நகை விலை கம்மியானோன்னே நைஸாக பேசி பர்ஸை வேகமாக எடுத்துகிட்டு எங்கிட்ட நகை சீட்டு கட்டிட்டேன் அப்படின்னு. ஆமாங்க, நேற்று நகை விலை கம்மியாக இருக்குது, அதனால் நகை சீட்டு கட்டினேன். அப்போ தானே கட்ட முடியும், அப்புறம் நகை விலை அதிகமாக இருக்கும்போது தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் புஜ்ஜு பேசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அப்படியே தயிர் சாதத்துக்கு அப்படி தாளிச்சுட்டு எல்லாம் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது. சரி கொஞ்சம் பாத்திரத்தை எல்லாமே கழுவிடலாம்னு சொல்லிட்டு அதையும் கழுவி எல்லாம் வச்சுட்டேங்க. கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்க்கெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சரி அவங்க எல்லாமே ரெடி பண்ணி பால் காய வச்சுருந்தேன். சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அவங்க விளையாண்டுருந்தாங்க. விளையாண்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்துக்கு அப்புறம் ஃப்ரை நல்லா பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கிலா சாக்கோஸ் பால் காய வச்சது எடுத்து அவங்களுக்கு ஊற்றி சாக்கோஸ் 2 பேர்த்துக்கும் சாப்பிட்டு சொல்லி கொடுத்தேன். சரி அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது, நம்ம என்கரேஜ் பண்ணுறது தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு பாவக்காய் சாதம் மட்டும் போட்டு பாவக்காவும் சாப்பாடும் பொரியலும் போட்டு அப்படியே பரட்டி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் மறுபடியும் வம்பளத்துட்டு இருந்தேன். கருவாய் கிச்சனில் வந்தேங்க, ஒரே வம்பளத்துட்டு இருக்கிறதே தான் வேலையாக போச்சுங்க. எப்போ பார்த்தாலும் அப்படியே பிள்ளைகளுக்கு டிஃபன் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு 2 பேரும் சண்டை போட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மிரட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, உங்கள் அம்மாவுக்கு ஒரே வேலையாக போச்சு, நீங்கள் கூட கம்மியாக தான் சண்டை போட்டுக்குவீங்க, இவ கத்துறதா பெருசாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு புஜ்ஜு அம்மா நீங்கள் ரோபோ வாங்கிக்கிங்கம்மா, நீங்கள் கஷ்டப்படாதீங்கம்மா அப்படின்னாங்க. சரி நீங்கள் பெரிய பிள்ளையாகி ரோபோ வாங்கி கொடுங்க எனக்கு அப்படின்னு. பொண்ணுகள்லாம் வளரும்போது ஒன்று சொல்லுவாங்க, வளர்ந்ததுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க. சரி அதுக்கு என்ன பண்ணுறது, அவங்களோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டாங்க. சரி கொஞ்சம் நேரம் அப்படியே ஹஸ்பண்டோட ஃபோன் அப்படி சும்மா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் வெளியே. எனக்கு தான் வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. நானும் ரெடி ஆகிட்டேன். தேங்க்யூ.